ஆயிரம் சுனைகளும் ஆயிரம் அருவிகளும் இருக்கக்கூடிய திருமாலிருஞ்சோலை, அங்கே இருந்து புறப்பட்டிருக்கக்கூடிய கள்ளழகர் இப்பொழுது வைகை ஆற்றிற்கு பக்கத்திலே இருக்கிறார். லட்சக்கணக்கான மக்கள் குழுமி இருக்கக்கூடிய அந்த காட்சி நமக்கு மெய் சிலிர்ப்பை தருகிறது. எல்லார் முகத்திலையும் அவ்வளவு மகிழ்ச்சி, அவ்வளவு எதிர்பார்ப்பு. இந்த நொடி இந்த நாளிலே இருந்து நம்முடைய வாழ்க்கையிலே நல்ல மாற்றங்கள், ஏற்றங்கள், முன்னேற்றங்கள் வர வேண்டும் என்கின்ற பிரார்த்தனை. நாம் மட்டும் ஆண்டவனை தரிசித்தால் போதாது, உலகமே அவனுடைய அருளை பெற வேண்டும் என்கின்ற பரந்துபட்ட மனோபாவம், இவற்றையெல்லாம் தரக்கூடிய ஒப்பற்ற திருவிழாவாக இந்த சித்திரை திருவிழா விளங்குகிறது. இந்த நாளில் மதுரையில் பார்த்தா ரொம்ப வேடிக்கையாக இருக்கும். எல்லாருடைய வீட்டு வாசல்லையும் அண்டா குண்டா எல்லாவற்றையும் அவங்கவுங்களால முடிந்த சாப்பாடு சமைச்சு வச்சு வரக்கூடிய எல்லாருக்கும் கொடுப்பார்களாம். நீங்கள் சாப்பிட்டீங்களே, இன்னொரு தடவை வாங்குறீங்களே, இதை பற்றியெல்லாம் யாரும் யோசிக்கவே மாட்டார்கள். எத்தனை முறை கேட்டாலும், எவ்வளவு சாப்பாடு கேட்டாலும் தருவாங்க. கேட்கவே வேண்டாம், நடந்து போனாலே போதும், கூப்பிட்டு இந்தாங்க சாப்பிட்டுட்டு போங்கன்னு கொடுக்கக்கூடிய அந்த பாங்கை நாம் பார்க்குறோம். இதுக்கு என்ன ஒரு உட்பொருள் என்று சொன்னால், மனிதனுக்கு ரெண்டு விஷயங்க. ஒன்று வயிறு நிறைய வேண்டும், இன்னொன்று மனம் நிறைய வேண்டும். மனம்னு சொன்னால் இந்த இடத்துல சிந்தை நிறைவது என்று சொல்லுவார்கள். சுவாமி விவேகானந்தர் சொல்லுவார், பசியோடு இருப்பவனுடைய காதிலே நாத்திகம் பேசினாலும் அது ஏறாது, ஆத்திகம் சொன்னாலும் அது அவனுக்கு உணர முடியாது என்று சொல்லுவார். பசிதான் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த அணையா நெருப்பு இருக்கிறதே, பசி பிணி, அதை போக்கக்கூடியது, ரொம்ப பெரிய புண்ணியத்தை தரக்கூடியது. அதனால தான் எத்தனை தானங்கள் இருந்தாலும் அன்னதானத்திற்கு இன்னைக்கும் பெரிய ஒரு வரவேற்பு இருக்கிறது. காலந்தோறும் எல்லாரும் செய்யக்கூடியதாகவும் இருக்கிறது. மனிதன் மனம் உவந்து போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்னே ஒன்று அன்னதானம் மட்டும்தான். சாப்பாடு மட்டும்தான் போதுமப்பா அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க இல்லையா? அதனால அன்னதானத்துக்கு ஒரு பெரிய மரியாதை என்றைக்கும் உண்டு. அப்படி வரக்கூடியவர்களுக்கு உபசரிப்பு செய்கிறதுங்கிறது நம்முடைய பாரம்பரியமான பண்பாடு. நமக்கு இருக்கோ இல்லையோ, வரக்கூடியவர்களுக்கு, விருந்தினர்களுக்கு வயிறார சாப்பாடு போட்டு அனுப்புறது அப்படிங்கிறது நம்முடைய உயர்ந்த பண்பாடு, கலாச்சாரம். அப்படி மதுரை மண்ணில் இன்னைக்கு, அதுவும் இந்த சித்திரை திருவிழாவில் எங்கே திரும்பினாலும் எல்லாரும் நீர்மோரும் பானகமும் குடி தண்ணீரும் அவ்வளவும் தருவாங்க, சாப்பாடும் தருவாங்க. இதுக்கு என்ன அர்த்தம் யோசிச்சு பார்க்கலாமா? ஆண்டு முழுவதும் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கிறோம், ஆனால் அந்த காசை இது மாதிரியான திருவிழாவில் செலவு செய்கிறோம் என்று சொன்னால், பொருள் ஈட்டுவதனுடைய நோக்கமே இதுதான். உயிர்க்கு ஊதியம் அளித்தல் என்று சொல்லுவார் வள்ளுவ பெருந்தகை. உயிர்க்கு ஊதியம் எப்படி கொடுக்க முடியும்? ஒரு வேலை செய்கிறவங்களுக்கு உரிய ஊதியத்தை கொடுக்கலாம், ஆனால் நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய பார்க்க முடியாத உயிருக்கு ஊதியம் அப்படின்னா என்ன தெரியுமா? இந்த உடலுக்கான ஊதியம், அதை நான் முதல்ல சொன்ன மாதிரி நம்முடைய வயிறு நிறைய சாப்பிட்றது தான். உடலை சுத்தமாக பராமரிச்சுக்கிறது, அழகாக ஆடை உடுத்திக்கிறது, அலங்காரம் செய்து கொள்வது, பார்ப்பதற்கு நம்மை அழகுபடுத்தி காட்டிக்கொள்வது, இதெல்லாம் உடலுக்கு இருக்கலாம். இது புற அழகு. ஆனால் உள்ளழகு என்று சொல்லுவார்களே, அது உயிருக்கு ஊதியமாக. நீங்கள் என்னதான் வசதியாக இருந்தாலும் நம்முடைய பொருளினுடைய மகிழ்ச்சி, அந்த உன்னதம் எப்போ நமக்கு கிடைக்கும்னா, நம்ம கையில் இருக்கக்கூடிய பொருளை ஒருத்தருக்கு இந்தாங்கன்னு கொடுக்குற பொழுது கொடுப்பதில் இருக்கக்கூடிய ஆத்ம திருப்தி வேறு எதிலும் இல்லைன்னு சொல்லுவாங்க. அதிலும் மற்றவர்களுடைய பசி ஆறி அந்த முகம் மலர அவர்கள் நன்றின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தையும், அந்த கண்ணில் வரக்கூடிய அந்த ஒரு நொடி மின்னலையும் பார்க்கும் பொழுது வரக்கூடிய ஒரு ஆனந்தம் சாதாரணம் இல்லை. அப்படி பசிப்பினியை போக்கக்கூடியதாக இன்றைய திருவிழாவும் இருக்கிறது. எங்கே பார்த்தாலும் யாரும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு, பெரிய கோடீஸ்வரங்க வீட்டில் சாப்பாடு போடுறாங்களேங்கிறதுக்காக சின்னதாக குடிசை வீட்டில் இருக்கிறவங்க சும்மா இருக்கிறதில்ல. அவர்களால் என்ன முடியுமோ அதை தருகிறார்கள். சரி, இப்படி மதுரைன்னு சொன்னாலே சாப்பாடு அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப தெரியும். அழகர் மலையில் என்ன பெரிய பிரசித்தி என்று கேட்டால், அழகருக்கு ரொம்ப பிடித்தமான ஒன்று நிறைய தானியங்களை வச்சு அரைச்சி செய்யக்கூடிய இந்த பெரிய தோசை தான். இந்த தோசை அழகருக்கு நைவேத்தியமாக செய்யப்படுகிறது. நம்ம பொதுவாக பெருமாள் திருக்கோவில்களில் பார்த்திங்கன்னா சர்க்கரை பொங்கல், வெண்பொங்கல், புளியோதரை இதெல்லாம் கொடுக்கறது வழக்கம். திருப்பதி ஏழுமலையானுக்கு லட்டு பிரசாதம்ங்கிறது உலக பிரசித்தியான செய்தி. ஆனால் இங்கே அழகர் மலையில் கள்ளழகர் பெருமானுக்கு, சுந்தரராஜ பெருமானுக்கு நைவேத்தியமாக படைக்கப்படக்கூடியது என்னன்னா, சிறுதானியத்தில் இனிப்பு போட்டு லட்டெல்லாம் செய்கிறது உண்டு. ஆனாலும் முக்கியமாக படைக்கப்படக்கூடியது இந்த கள்ளழகருக்குரிய அந்த பெரிய தோசை. கிட்டத்தட்ட ஒரு 1.25 கிலோ மாவில் ஒரே தோசையாக பெருசாக செய்வாங்களாம். அதைத்தான் தினமும் நைவேத்தியமும் செய்கிறது உண்டு. இந்த
உணவுப் பொருளுக்கு இந்த இடத்துல ஒரு பெரிய முக்கியத்துவம் இருக்கிறது. என்னன்னா, பல வீடுகளில் அண்ணன் தம்பிகளுக்குள்ள ஏதாவது மனக்கசப்பு அல்லது ஒரு சொத்து பிரச்சனை, ஒருத்தருக்கு ஒருத்தர் கோபத்தில் வார்த்தைகளை கொட்டிட்டாங்க, அதனால உறவுகளுக்குள்ள ஒரு விரிசல் வருது அப்படின்னு வச்சுக்கோமே. பல இடங்களில் நடக்குது இல்லையா? அது மாதிரி பங்காளி சண்டைகள் எங்கேயாவது இருந்துச்சு அப்படின்னா அந்த குடும்பங்கள் 2 குடும்பமும் இங்கே அழகர் மலைக்கு வருவாங்க. வந்து அழகருக்கு முன்னால் சத்தியம் செய்வாங்க, இனி நாங்கள் சண்டை போட்டுக்கிறது இல்லை அப்படின்னு. இந்த பெரிய தோசையை சரிபாதியாக எடுத்து ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அவங்க இவங்களுக்கு ஊட்டவும் இவங்க அவங்களுக்கு ஊட்டவும் செஞ்சுக்குவாங்களாம். இன்றைக்கும் அந்த நடைமுறை அங்கே இருக்குது. அப்படி அழகர் மலையில் வந்து சுவாமி முன்னால் சத்தியம் செஞ்சு இந்த பிரசாதத்தை ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறிக்கொண்டால் அதன் பிறகு 2 பேரும் காலம் முழுவதும் ஒற்றுமையாக நம்பிக்கைக்குரியவர்களாகத்தான் இருப்பார்கள், இருந்து ஆக வேண்டும். கூடி இருந்து அதுக்கப்புறமா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏதாவது துரோகம் செய்கிறது அந்த மாதிரியான வேலைக்கே இடம் இல்லை. ஏனென்றால் அழகர் கோவிலில் சத்தியம் செஞ்சால் அது அழகர் முன்னால் சத்தியம் செஞ்சதா மட்டும் ஆகாது, அங்கே வீற்றிருக்கக்கூடிய 18ஆம் படி கருப்பண்ணசாமி அதை பார்த்து கொண்டே இருக்கிறார். அழகர் மலையில் இருக்கக்கூடிய மற்றும் ஒரு முக்கியமான ஒரு தெய்வம் 18ஆம் படி கருப்பண்ண சுவாமி. இந்த கருப்பண்ண சுவாமிக்கு நிறைய வரலாறு உண்டு. கேரள தேசத்தில் இருந்து மாந்திரிகம் பண்ணி இந்த பெருமாளுடைய அழகை சாநித்தியத்தை அப்படியே கிரகிச்சிட்டு போகணும்னு 18 பேர் வந்தாங்க. 18 சித்தர்கள்னு சொல்லுவாங்க, 18 கள்வர்கள்னு சொல்லுவாங்க. அவங்க எல்லாரும் வந்து பெருமாளுடைய அந்த விக்கிரக மூலஸ்தானத்தில் ஒளிஞ்சிருந்தாங்களாம். அவங்கள கண்டே பிடிக்க முடியாது. ஏனென்றால் அப்படி ஒரு மைய உடம்பு முழுக்க பூசி இருந்திருக்கிறார்கள். அவங்களால கண்டே பிடிக்க முடியல. பட்டாச்சாரியார்கள் தினந்தோறும் அவருக்கு பெருமாளுக்கு சொல்லக்கூடிய அந்த மந்திரங்களில் இவங்களும் ஏதோ குறுக்க மந்திரங்கள் சொல்லி அந்த பெருமாளுடைய ஆகர்ஷணத்தை அந்த சாநித்தியத்தை ஈர்த்து கொண்டு எடுத்துக்கொண்டு போவதற்காக காத்துக்கிட்டே இருந்திருக்காங்க. சரி, பல நாள் உள்ளுக்குள்ளே இருந்திருக்காங்க, அவங்களுக்கு எப்படி உணவு கிடைக்கணும் இல்லையா? அந்த பலிபீடத்தில் பட்டாச்சாரியார்கள் போடக்கூடிய அந்த சாதம் இருக்கும்ல, அந்த சாதத்தை எடுத்து சாப்பிட்டு அங்கேயே வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. ஒரு நாள் ஒரு பட்டாச்சாரியாருக்கு கொஞ்சம் சந்தேகம் வந்திருக்கு, ஏதோ ஒன்று இங்கே தப்பாக இருக்கே, என்னமோ ஒன்று நடக்க போகிறது அப்படின்னு அவர் மனதிற்குள்ளே உள்ளுணர்வு தோன்ற அன்னைக்கு பிரசாதமாக பலிபீடத்தில் போட்ட அந்த சாதத்தில் நிறைய மிளகுத்தூளை சேர்த்து போட்டு அப்படியே வச்சாராம். அப்படி வைக்கிற பொழுது தான் அந்த ஒளிஞ்சிருந்தக்கூடிய அந்த கள்வர்கள் அந்த மிளகு கலந்த சாதத்தை எடுத்து சாப்பிட்ற பொழுது அவங்களுடைய கண்ணிலிருந்து கண்ணீர் வந்து அப்பி இருந்த மை கலைஞ்சு அவங்களுடைய உருவம் காட்டி கொடுத்ததாக வரலாறு சொல்லப்படுகிறது. பிறகு அவர்களை பிடித்து வைத்து விசாரணை செய்கிற பொழுது இந்த காரணத்திற்காக வந்தோம் என்று அவர்கள் எல்லாரும் காரணம் சொல்லுகிறார்கள். ஆனால் இதில் ஒரு வேடிக்கை என்ன அப்படின்னா, வந்தவர்கள் கள்வர்கள் எதற்காக வந்தார்கள்? பெருமாளை இங்கேருந்து எடுத்துகிட்டு போகணும், அவருடைய சக்தியை இங்கேருந்து கிரகிச்சிட்டு போயிடணும் அப்படிங்கிறதுக்கு தானே வந்தாங்க. ஆனால் அவர்களை இந்த சுந்தரராஜ பெருமான் கிரகித்து தனக்கு பக்கத்திலேயே வைத்து கொண்டார். அதனால தான் அவர்கள் அந்த 18 பேருமே 18 படிகளாக ஆகி அதில் தலைமையாக இருந்தவர் 18ஆம் படி கருப்பராக அங்கே இருக்கிறார். கடத்தி கொண்டு போக வந்தவனையே தனக்கு காவலாக ஆக்கிய ஒரு மாமாய கள்வன் இந்த திருமாலிருஞ்சோலை பெருமாள் தான். இப்பொழுது 18ஆம் படி கருப்பண்ண சுவாமியினுடைய காவலிலே அங்கே மாலிருஞ்சோலையிலே இந்த மகாவிஷ்ணு வீற்றிருக்கிறார். இந்த கருப்பண்ண சுவாமி அவ்வளவு சக்தி வாய்ந்தவர். நீங்கள் இப்போது நம்முடைய 10 நாள் இந்த 12 நாள் சித்திரை திருவிழாவில் பார்த்திங்கன்னா எல்லாம் சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் மீனாட்சி அம்மனாக அலங்காரம் பண்ணிக்குவாங்க, சொக்கநாத பெருமானாக அலங்காரம் பண்ணிக்குவாங்க. நிறைய பேர் கருப்பண்ண சுவாமியினுடைய அந்த அலங்காரத்தை வேடமிட்டு அது மாதிரி உடை அலங்காரம்லாம் செஞ்சு வர்ற காட்சியெல்லாம் நம்ம சமூக வலைதளங்கள் எல்லாம் பார்க்குறோம் இல்லையா? அதில் இன்னும் ஒரு சிரிப்பு என்னென்னா, சின்ன குழந்தைகள் 1 வயது 2 வயது குழந்தைகளுக்கெல்லாம் கருப்பண்ணசாமியினுடைய அந்த பெரிய மீசையை வரைஞ்சு அவங்களுக்கு தலையில் அந்த கருப்பண்ணசாமிக்கு வைக்கக்கூடிய அந்த குல்லா மாதிரியான அந்த அலங்காரத்தை செஞ்சு கையில் ஒரு வாழையும் கொடுத்து இந்த குழந்தைகளை பெரியவங்க தூக்கிட்டு இருக்கிறதும் அந்த குழந்தை பால் புட்டியில் பால் குடிக்கிற அந்த காட்சியையும் பார்க்குறோம். நம்ம பார்க்குற பொழுதே எவ்வளவு வேடிக்கையாக அதே நேரம் உற்சாகமாகவும் இருக்கிறது. கருப்பண்ண சுவாமி பெரிய தெய்வம், காவல் தெய்வம் என்று சொன்னாலும் தங்களுடைய குழந்தைகளுக்கு அந்த வேடத்தை அணிய வைத்து அந்த ஒப்பனையை செஞ்சு அவர்களுக்குள்ளே அந்த தெய்வத்தை பார்க்கக்கூடிய அந்த அழகை நாம் இதிலே பார்க்கிறோம். இதெல்லாம் எதற்கு என்று கேட்டால், ஆண்டவன் வெளியிலே இல்லை, ஆண்டவன் உலகத்தின் பல இடங்களிலே நிறைந்திருந்தாலும் நமக்குள் இருக்கக்கூடிய நல்ல எண்ணங்களில் தான் இறைவன் இருக்கிறான் என்று சொல்லுவார்கள் இல்லையா?
பார்க்கிற பொழுது கள்ளம் கபடமற்ற அந்த சிரிப்பிலேயும் மனம் பூரிக்கக்கூடிய அன்பிலேயும் தான் ஆண்டவன் இருக்கிறான் என்று பெரியவர்கள் சொல்லுவது போல எல்லாரும் தன்னையே ஆண்டவனுடைய அந்த உருவமாக ஆக்கிக் கொள்வதிலே இந்த சித்திரை திருவிழா தனிப்பெரும் திருவிழாவாகவே இருக்கிறது. பல நாடுகளில் பார்த்தீங்கன்னா பேய் உருவத்தை எல்லாம் தனக்கு ஒப்பனை செய்து கொண்டு திருவிழாக்கள் செய்வார்கள். மேலை நாடுகளில் அந்த ஒரு கலாச்சாரம் இருக்கிறது. ஆனால் நம்ம தேசத்தில் மட்டும்தான் நம்மை நாம் இறைவனோடு ஒப்பிட்டு இறைவனுடைய அந்த உருவத்திற்கு பக்கத்திலே செல்வதற்கு உத்தமமான குணங்களை நமக்கு உள்ளே உருவாக்கி கொள்வதற்கான நிறைய வழிமுறைகளை இந்த ஆன்மீகம் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறது.